ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். க்ரீமியான ஒரு சிக்கன் ரெசிபி, பட்டர் சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 300 கிராம் இருக்கும். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு என்னெல்லாம் மசாலா சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்தா போதும். 20 to 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. நீங்கள் பட்டர்லேயே கூட ஃபுல்லாக இதை வறுத்தெடுக்கலாம். பட் நான் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து வறுத்தெடுக்கிறேன். ஃபுல் பட்டரில் வறுத்தெடுத்தால் கூட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பட்டரோட வாசனை இருக்கணுங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்ல மொறுமொறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்போதே நாம் எடுத்துடலாம். சிக்கன் வெந்திருக்கணும். நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ ஜூஸியாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இடையிடையே சிக்கனை நாம் கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வேகாது, டக்குன்னு கரிஞ்சிரும். ஸோ இப்போ லைட்டாக நம்ம அழுத்தி பார்க்கலாம். சிக்கன் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். தேவைன்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கலாம். பட் நான் பட்டர் எதுவும் சேர்க்கலை. அதே ஆயிலில் தான் வறுக்க போகிறேன். இப்போ நான் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஜீரகம் சேர்க்கணும். பட் நான் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஜீரகம் சேர்க்க போகிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாமே நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னால் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் ஈஸியாக வதங்காது, அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம். இப்போ ஓரளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அதை லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு ஜீரகம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். நம்ம இது முதல்லையும் சேர்க்கலாம், இல்லை வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் சேர்க்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளை இந்த எண்ணெயிலையும் நம்ம சேர்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்க்கணும். நான் சேர்த்துருக்க தக்காளி நல்ல புளிப்பாக இருக்குங்கிறதால நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மொத்தத்தில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். அதோட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மிளகாய்த்தூள் முதல்ல சேர்த்துட்டோம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் மறுபடியும் நான் 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது ஓரளவு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ நான் மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியே சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அதாவது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் இது இன்னும் ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். இல்லைன்னா அதில் பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். இப்போ வறுத்த சிக்கனை நான் இதில் சேர்க்குறேன். சிக்கனை இதில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு 2 or 3 மினிட்ஸில் நாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இந்த ரெசிபி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்காமலும் செய்யலாம். பட் ஃப்ரெஷ் க்ரீம் நாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். கடைசியாக கசூரி மேத்தி சேர்க்குறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, காய்ந்த வெந்தய இலை தான்.
ஸோ சூப்பரான பட்டர் சிக்கன் ஈஸியாக தயாராகிடுச்சு. சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.